ஆர்கே நகர் தொகுதியின் அஇஅதிமுக அம்மா வேட்பாளரும் கழக துணை பொதுச் செயலாளருமான திரு டிடிவி தினகரனை பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் இன்றும் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஆர்கே நகர் தொகுதியின் அஇஅதிமுக அம்மா வேட்பாளரும் கழக துணை பொதுச் செயலாளருமான திரு டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் அனைத்து மறவர் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் திரு டி.கே. செல்லச்சாமி சந்தித்து வரவிருக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தங்கள் முழு ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். இந்த சந்திப்பின் போது நெல்லை புறநகர் மாவட்ட கழக இலக்கிய அணி செயலாளர் RSK துரை, கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் திரு S.K. ஜக்கையன் உடனிருந்தனர். அம்மாவுடைய சாதனைகள் அனைத்து வெற்றி பெற வேண்டுமென்றால் தினகரன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று எங்களுடைய சங்கம் மக்களும் அனைத்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றி பெற செய்வார் என்பது உறுதி கூறுகிறேன். ஆர்கே நகர் தொகுதியின் அஇஅதிமுக அம்மா வேட்பாளரும் கழக துணை பொதுச் செயலாளருமான திரு டிடிவி தினகரனை தமிழ்நாடு அனைத்து மளிகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு SP சுரூபன், செயலாளர் திரு A. விஸ்வநாதன் உள்ளிட்டோர் சந்தித்து வரவிருக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரனை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் திரு பாபா ஜே ஜெகன் சங்கத்து நிர்வாகிகளுடன் சந்தித்து வரவிருக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு ஆதரவை தெரிவித்தனர். கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் திரு S.D.K. ஜக்கையன் ஏற்பாட்டில் தேனி மாவட்ட ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட கழக பொதுக்குழு உறுப்பினர் திரு ராஜாமணி, கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் திரு சின்னமாயன், மாணவர் அணி செயலாளர் திரு P. செல்வம், கிளை பொருளாளர் M. சந்திரன், திரு M. முருகன், திரு M. சின்னக்காளை உள்ளிட்டோர் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட அகில இந்திய நாடார் சங்கத்தின் தலைவர் திரு V. வெங்கடேசன், செயலாளர் திரு P. ஜெயசீலன், பொருளாளர் திரு யோகராஜ், துணைத் தலைவர் திரு பரணி ஈஸ்வரன் உள்ளிட்டோர் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை சந்தித்து வரவிருக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட புதுவண்ணை நாடார் சங்கத்தின் தலைவர் திரு S.D. குமார், செயலாளர் திரு K. ராபர்ட், துணை செயலாளர் திரு மார்க்ஸ் பாண்டியன் உள்ளிட்டோர் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை சந்தித்து வரவிருக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட சென்னை வாழ் இனாம் கரிசல் குளம் நாடார் உறவின் முறை தலைவர் திரு R.K. ராஜேந்திரன் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து வரவிருக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். இதனிடையே எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையின் உறுப்பினர்கள் அப்பேரவையிலிருந்து விலகி கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அண்ணனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறது எங்களுடைய கடமை. அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தீபா பேரவையில் பிரிஞ்சு போனவங்க அனைவரையும் அண்ணன் ஒருங்கிணைச்சு அண்ணன் முன்னிலையில் சமர்ப்பிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஆர்கே தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். 30 மாவட்டத்திலேருந்து அண்ணன் தினகரன் அண்ணன் அங்கே செயல் பார்த்து நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ வேலை நடக்குது என்ன ஏதுன்ட்டு நாங்கள் எங்கள் தொகுதியில் வந்து ஆர்கே எல்லாம் மகளிரெல்லாம் ஒன்று இணைச்சு 1.5 லட்சம் வாக்குகளை நாங்கள் விண்ணப்பம் பண்ணி ஜெயிக்க வைப்போன்ட்டு நாங்கள் உறுதி கொள்கிறோம். இந்த நிகழ்வின் போது அமைச்சர் திரு R.B. உதயகுமார் உடனிருந்தார். மேலும் லெனின் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு K. ஸ்டாலின், காரைக்குடி நகர செயலாளர் பல்லவி ஷாகுல் உள்ளிட்டோர் கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை சந்தித்து வரவிருக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்வின் போது அமைச்சர் திரு R.B. உதயகுமார், கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அம்மா அவர்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் வெற்றியடைய வேண்டுமென்றால் துரோகிகளிலிருந்து வலையிலிருந்து இரட்டை இலை சின்னத்தையும் அம்மா உருவாக்கி கொடுத்த அந்த ஆட்சியையும் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் நிச்சயமாக தினகரன் அவர்களுக்கு நீங்கள் தொப்பி சின்னத்திலே ஓட்டளித்தால்தான் அம்மா அவர்கள் நம்மளுக்காக அந்த வீட்டை தந்த வெற்றியை சின்னம்மா அவர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த வெற்றியை நம்ம உறுதிப்படுத்த முடியும் என்று கூறி இளைஞர் மற்றும் மாணவர் கட்சியின் பொதுச் செயலாளர் வித்யா பத்ரிநாத் மற்றும் J. ஜெயபிரகாஷ், கழக துணை பொதுச் செயலாளரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளருமான திரு டிடிவி தினகரனை சந்தித்து வரவிருக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்வின் போது அமைச்சர் திரு R.B. உதயகுமார், கழக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு P.R. செந்தில்நாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பகம் இளங்கோ உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
நாங்கள் இளைஞர் மற்றும் மாணவர் கட்சியை சேர்ந்தவங்க. நாங்கள் வந்துட்டு எங்களோட ஆதரவை வந்துட்டு ஆர்கே நகர் வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அம்மா இருக்கும்போதுட்டு நிறையா வந்துட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த தொகுதிக்கு. இப்போவும் செய்யணும்னா அந்த செயலெல்லாம் வந்துட்டு இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிற டிடிவி தினகரன் அண்ணனால தான் முடியும். அதனால தான் நாங்கள் எங்களோட சப்போர்ட் வந்துட்டு அவருக்கு கொடுக்க வந்திருக்கோம். ஆர்கே நகர் தொகுதியின் அஇஅதிமுக அம்மா வேட்பாளரும் கழக துணை பொதுச் செயலாளருமான திரு டிடிவி தினகரனை அவரது இல்லத்தில் கன்னியாகுமரி மாவட்ட சாமித்தோப்பைச் சேர்ந்த திரு பால பிரஜாபதி அடிகளார் சந்தித்து ஆசி வழங்கினார். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட 24 மனை தெலுங்கு செட்டிகார் சங்கத்தின் தலைவர் திரு டிடி மனோகர பூபதி சங்க நிர்வாகிகளுடன் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அப்போது அமைச்சர் திரு உருமலை கே ராதாகிருஷ்ணன், மாநிலங்களவை உறுப்பினர் திரு ரத்னவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட அனந்தநாயகி நகர் மஸ்ஜிதே அஜீம் பள்ளிவாசலின் தலைவர் சயீத் பாபு பள்ளிவாசல் நிர்வாகிகளுடன் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாதவரம் திரு எஸ் ரகு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திரு டிடிவி தினகரனை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட கம்மவர் நாயுடு கூட்டமைப்பின் தலைவர் திரு விஜி ஜெயக்குமார் மற்றும் நிர்வாகிகள் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அப்போது அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு உடனிருந்தார். முஸ்லிம் உரிமை பாதுகாப்பு கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு இடிமுரசு இஸ்மாயில் மற்றும் நிர்வாகிகள் திரு டிடிவி தினகரனை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். திரைப்பட தொலைக்காட்சி நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் திரு PU வினோத் மற்றும் நிர்வாகிகள் திரு டிடிவி தினகரனை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். இதேபோல் நம்பிக்கை கல்வி மற்றும் நல அறக்கட்டளை பொறுப்பு தலைவர் திரு S அப்துல் முகமதீம் மற்றும் இந்திய முன்னணி பத்திரிகை வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு மு.க. ரஹ்மான் உள்ளிட்டோரும் அஇஅதிமுக அம்மா வேட்பாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அப்போது கழக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு தமிழ் மகன் உசேன் உடனிருந்தார்.